பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 65 அதிகாரம் 4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களாகிய நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் என்று. ஆமென். நம்ம பாக்கியவான்களா இருக்கிறது எதனால வந்ததுன்னு வேதம் சொல்லுதுன்னா, அவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறதுனால. ஆமென். இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற அனுபவம் அநேகருக்கு இன்னைக்கு காணப்படாம போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சபைக்கு வர்றதில்ல, வந்தாலும் பைபிள் கொண்டு வர்றதில்ல, அப்படி வந்தாலும் வசனத்தை கேட்கறது இல்லை, ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். மொபைல் ஃபோனில் பைபிள் வச்சுக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், இந்த வேதத்தை அழகாக கையில் எடுத்து நீட்டாக கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது எவ்வளவு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது, மற்றவங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருக்குது. கர்த்தர் அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுறார். மற்ற மனுஷங்களுக்கு பாரு, அவங்க ஆலயத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றத பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆமென். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ பாருங்களேன், அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும்படி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினாலே திருப்தியாகும் என்று. அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டின் நன்மை. ஆண்டவருடைய வீட்டில் ஏதாவது குறைவு இருக்குமா? நம்ம வீட்டில் கூட ஏதாவது ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வீட்டில் குறைவுன்றதுக்கு இடமே இல்லை. திருப்தியான நன்மை அங்கே இருக்குது. நம்ம அங்கே போகும்பொழுது அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். குறைவுகள் மாறணுமா, உங்கள் பிரச்சனை மாறணுமா, உங்கள் சூழ்நிலை மாறணுமா? நான் சர்ச்சுக்கு போனதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறோம். தவறான காரியம். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும்னா நீங்கள் கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வாங்க. அங்கே இருக்கிற சம்பூர்ணத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி நிரப்பி அனுப்புவார் என்று நான் சொல்லி உங்களை வாழ்த்துறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு கடந்து போங்க. தேவனிடத்திலிருந்து நிறைவான நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். God bless you.